ஹரே கிருஷ்ணா, வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். சரி, இன்னைக்கு நம்ம மூணாவது காண்டம் 28வது அத்தியாயம் 4வது பகுதி பார்க்க போறோம். இன்னைக்கு தான் 4வது பகுதி தான் கடைசி பகுதி. அடுத்த வாரம் நம்ம 29வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ போன வாரம் நம்ம 3வது பகுதி பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, கபில முனி அட்வைஸ்ட் சாரி அட்வைஸ் Muni to meditate on the limbs and ornament of the Lord. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, கபில முனி பகவானை வர்ணிக்கிறார். அண்ட் தென் அவர் என்ன சொன்னார்னா, யோகிங்கள் முனிவர் யோகிங்கள்லாம் தவம் செய்றாங்களா, அவங்க பகவானோட அங்கத்தை தியானம் செய்யணும்னு சொல்றாங்க. அங்கத்தை நினைச்சு அவர் காலு, அவர் கை, அவர் நாவி, அவர் வயிறு, அவர் நெஞ்சி, அவர் தலை, அவர் செருப்பு, கண்ணு, மூக்கு இதெல்லாம் நினைச்சு தவம் செய்ய சொன்னான். ஓகே, ஸோ இதான் உண்மையான தியானம். தியானம் பகவானை நினைச்சு நம்ம தியானம் செய்யுது. ஆனா இப்ப காலத்துல ரொம்ப பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. தியானம் செய்யும் போது நம்ம வெளிச்சத்தை நினைச்சு தியானம் செய்யணும், ஜோதியை நினைச்சு தியானம் செய்யணும், இஷ்ட தேவரை நினைச்சு தியானம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு ஏமாத்தி கொண்டிருக்கோம். ஆனா இங்க சிவன் பாகவன் கபில முனி இப்ப யாரும் இல்ல, கிருஷ்ண பகவான். அவரே சொல்றார், பகவான அங்கத்தை நினைச்சு தியானம் செய்யணும். அது மட்டும் இல்ல, பகவான் ஆபரங்கள், அவர் போட்டிருக்க ஆபரங்கள், அவர் நெக்லஸ், அவர் கசுபா நெக்லஸ், அவர் தோடு, அவர் கொலுசு, இதெல்லாம் நினைச்சு தியானம் செய்யணுமா. அவர் அபரங்களும் நினைச்சு நம்ம தியானம் செய்யணும். இதே கபில முனி சொன்ன போனவரை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, கபில முனி advises to meditate on the limbs of the Lord. These prove Lord as a form and not formless as a Mayavadi's claim. ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம், கபில முனி பகவானோட அங்கத்தை, அவர் அங்கத்தை, கை, காலு இது நினைச்சு தியானம் செய்ய சொன்னார். ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், பகவானுக்கு ரூபம் இருக்கு. மாயாபட்டிகள் அவங்க சொல்லுவாங்க, பகவானுக்கு ரூபம் இல்ல, பகவான் ஜோதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடவுள் ஜோதினா எப்படி அவர் காலம் இருக்கும், கை இருக்கும், கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், எப்படி இருக்கும்? இதைத்தான் கபிலம் பண்ணி சொல்றார். நீ பகவானோட காலை நினைச்சு தவம் செய்ய, அவர் கையை நினைச்சு தவம் செய்ய, அவர் நாவியை நினைச்சு தவம் செய்ய. அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், பகவானுக்கு இந்த ரூபம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் பிரபுபாட் அடிக்கடி சொல்லுவார். ஓகே, சோ அதான் சொன்ன, யாரு இந்த மாதிரி கடவுள் ஜோதி ரூபம் உள்ள சொன்னாங்களா, அவங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை கபில முனி சிக்ஷாவை எடுத்து காமிங்க. பாருங்க, எழுதப்பட்டிருக்கு. கபில முனி சொல்றா, பகவானுக்கு கண்ணு இருக்கான், காலை இருக்கான், கை இருக்கான், அப்ப பகவானுக்கு ரூபம் இருக்கு, எப்படி நீங்க ஜோதின்றீங்க? நம்ம அவங்கள சொல்றத மறுத்துரும். ஓகே, சோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, மதலட்சுமி ரிச்சாலாம் பகவானோட மார்ல யார் இருக்காருன்னா லட்சுமி தேவி. லட்சுமி தேவி அங்க பகவான் மார்ல இருக்காங்க. இதை நம்ம போனோம் பார்த்தோம். And then Lord's Gada, which is called Kamadaki. பகவானோட கடா வச்சிருக்காரு. இந்த கடா பேர் கமடக்கி. இஸ் ஆல்வேஸ் கவ் வித் த பிளட் ஆஃப் டீமன். பகவான் அசுரன் சாவடிக்கிறார். ராட்சச அசுரன் இதெல்லாம் சாவடிக்கிறார்ல, கடால சாவடிப்பார். ஸோ பகவானோட கையில கடா இருக்குது, அடத்தமா இருக்கும். ஏன்னா அசுரனாவே சாவடிச்சார், அது சாவடிப்பார். ஸோ ஆல்வேஸ் கவர்ட் வித் பிளட் இந்த கடா கமடக்கி. இதை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆல் ஜீவா த சில்ட்ரன் ஆஃப் காட் இன்க்ளூடிங் டீமன். டீமன் அசுரன் அவங்க அசுரனா இருந்தா கூட அவங்க பகவானோட குழந்தைகள். அவங்களும் பகவானோட குழந்தைகள். பகவத்கீதையில பகவான் சொல்றாருல, அஹாம் பீஜா பிரதாபிதா, அஹாம் பீஜா பிரதாபிதா. பகவான் சொல்றா, எல்லாம் விதை கொடுக்கிற தாய் நான் தான்ற, தந்தை நான் தான்ற பகவான்.
அகம் விஜய பிரதபிதா, இது பகவத்கீதையை சொல்றோம். சோ எல்லாம் ஜீவராசிங்களும் பகவானோட குழந்தைங்க. அசுரன், பக்தர்கள், மிருகங்கள், நாய், பூனை, செடி, கொடி எல்லாம் எல்லாம் ஜீவா இருக்குல்ல, எல்லாம் பகவானோட குழந்தைங்க. சோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, there are two reasons for the Lord appearance or incarnation in the material world. இது வந்து பிரபாட் பொருள்ல எழுதியிருக்கார். சோ கீதையில இருந்து கிருஷ்ண பகவான் சொல்றார், பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறது ரெண்டு காரணத்துக்காக பகவான் அவதாரம் எடுத்து வர்றாராம். Whenever there is a discrepancy in the discharge of religious principle, அதர்மங்கள் எல்லாம் அழியும் போது, தர்மங்கள் அழியும் போது, அதர்மங்கள் கொடி கட்டி பறக்கும் போது பகவான் சொல்றான் நான் வருவேன். அது ஒரு முன்னாவது காரணம், பகவான் ஏன் அவதாரம் எடுக்கிறார். ரெண்டாவது காரணம் என்னன்னா, and there is home in our religion and the Lord descend for the protection of the devotees and the destruction of the non-devotees. So பகவான் சொல்றார், அவர் பக்தரை காப்பாத்துறதுக்காக. ரெண்டாவது காரணம் என்னன்னா, அசுரனை அழிக்கிறதுக்காக, அதர்மத்தை அழிக்கிறதுக்காக பகவான். சோ ரெண்டு காரணம் என்னதுன்னா, ஒன்னாவது காரணம் வந்து பகவான் வந்து பக்தரை காப்பாத்துறதுக்காக, ரெண்டாவது காரணமா அசுரனை அழிக்கிறதுக்காக. சோ இந்த ரெண்டு காரணத்துக்காக பகவான் அவதாரம் எடுத்து வர்றார். இது போன வாரம் நம்ம பார்த்தோம். ஓகே, சரி, சில கேள்விங்க இருக்கு. நீங்க பதில் தெரிஞ்சா அன்மியூட் பண்ணி நீங்க பதில் கொடுக்கலாம். முதல் கேள்வி என்னன்னா, மனசோட ரெண்டு வேலை இருக்கும். ரெண்டு வேலை செய்யுமா? என்ன ரெண்டு வேலை? மனம் ரெண்டு வேலை செய்யுமா முக்கியமா? என்னது அந்த ரெண்டு வேலை? யாருக்கு தெரியுமா? Hare Krishna, Prabhu. I try, please. எஸ், திருப்பி சொல்லுங்க. Desire இருக்கும், அப்புறம் hate இருக்கும். இல்ல, பிரபு அடிக்கடி சொல்லுவார், ரெண்டு வேலை தான் முக்கியமா செய்யும். அக்செப்ட், ரிஜெக்ட். ரெண்டு வேலை அக்செப்ட் பண்ணோம், ரிஜெக்ட் பண்ணோம். இதான் முக்கியமா ரெண்டு வேலை செய்யும். அக்செப்ட், ரிஜெக்ட். ஓகே, இதான் மனசோட வேலை. ஓகே, அடுத்தது வந்து மனிதனோட உடல்ல இத்தனை புலன்கள் இருக்கு. மொத்தம் இத்தனை புலன்கள். பிரபு 5 பிரபு இல்ல, கீதையில இருந்து ரெண்டு பிரிக்கப்பட்டிருக்கோம். ரெண்டு மாதிரி புலன்கள். 10. எஸ், 10 புலன்கள். What are the two category? You remember? Sense object and that one is the five senses. ஒன்னு இந்த ஒர்க்கிங் சென்சஸ், 5 ஒர்க்கிங் சென்சஸ். ரெண்டாவது நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ். ஸோ ரெண்டு கேட்டகரி ஆஃப் சென்சஸ், 5 இருக்கு. 5 ஒர்க்கிங் சென்சஸ் 5 and knowledge acquiring senses 5. இந்த knowledge acquiring senses தான் sight, hear, taste, touch. இதுதான் அந்த 5 knowledge acquiring senses. ஓகே, ஸோ மொத்தம் 10 இருக்கு. 5 இந்த knowledge acquiring senses and 5 இந்த working senses. அடுத்த கேள்வி, why the jivas can be in the spiritual or material realm? ஏன் அந்த ஜீவா வந்து அந்த ஆன்மீக நிலையில கூட இருக்கலாம், பௌத்திக நிலையில கூட இருக்கலாம். ஏன்? anybody?
ஏன்னா அந்த ஜீவா வந்து காட் மைன்யூட் இண்டிபெண்டன்ட். ஓகே, இண்டிபெண்டன்ட் தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஜீவா, ஜீவ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு. இண்டிபெண்டா தனிச்சு சொந்தமா. இதான் சொல்லி தனிச்சியா? சொந்தமா பிரபு. ஓ சொந்தமா. இண்டிபெண்டன்ட்னா சூர் தமிழ்ல அதாவது தமிழ் வார்த்தை ஒண்ணு இருக்குமே, இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். சுதந்திரம். ஓகே, அது மைனூட் சுதந்திரம் இருந்ததுனால தான் அந்த ஜீவா வந்து ஆன்மீக நல்ல கூட இருக்கலாம், பௌத்திக நல்ல கூட இருக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. What's the difference between Vasudeva stage and pure Krishna conscious stage? வாசுதேவ நிலையம் துய கிருஷ்ணா உணர்வு நிலை, தூய்மையான கிருஷ்ணா உணர்வு நிலை, அதுவும் வாசுதேவ நிலை. என்ன வித்தியாசம்? நேமா நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து தத்துவம் கேள்வி. ஓகே, எனிபடி வாண்ட் டு ட்ரை? யாராச்சும் முயற்சி பண்றீங்களா? Pure Krishna consciousness is higher, and that is the ultimate. Vasudeva stage is still lower than that. ஆக்சுவலி வாசுதேவாவும் பியோர் கிருஷ்ண குணத்தை ஒரே ஒரு செய்தி வித்தியாசம் இல்ல, ஒரு செய்தி தான். சில நேரத்துல பிரபுபாட் வந்து பியோர் கிருஷ்ண கான்சியஸ் ஸ்டேஜ் பார்ப்பாரு, சில நேரத்துல பிரபுபா வாசுதேவா ஸ்டேஜ். ஸோ ஆக்சுவலி வித்தியாசம் இல்லை, ஒண்ணுதான். வாசுதேவா and pure Krishna consciousness is same. Okay. அடுத்த கேள்வி. What are the symptoms of sattvic, raja and tamaguna? இத பகுடி இத பகன்னு சொல்லுவார். சாத்தி குணத்துல இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க, ராஜி குணத்துல இருந்தா எப்படி இருப்பாங்க, தம குணத்துல இருந்தா எப்படி இருப்பாங்க? சாத்விக் குணத்துல வந்து பணிவா இருப்பாங்க. ஓகே, ரஜ குணத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காரம் வரும். ஓகே, தமோ குணத்துல வந்து அவங்களோட இது வந்து தாழ்மையா இருக்கும், அவங்களோட குணங்கள்லாம். ஓகே, வேற பதில்? கிருஷ்ணன் ரொம்ப கொடுத்துருப்பாங்க. சாத்திகள் இருந்தா எப்படி இருப்பாங்க, ராஜி குணம் இருந்தா எப்படி இருப்பாங்க, தம குணம் இருந்தா எப்படி இருப்பாங்க? சாத்தி குணத்துல இருந்தாங்களா, முக்கியமா அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க, சுத்தமா இருப்பாங்க. ஓகே, அவங்க வேதங்கள்ல படிக்கிறதுக்கு புரியறதுக்கு ஆசை வரும். ஓகே, ஸோ அவங்க வந்து குருவை தேடி போவாங்க. ஸோ இதெல்லாம் சாத்தி குணங்கள். ஓகே, கொஞ்சம் சொன்னா ரொம்ப இருக்கு. ராஜகுணம் வந்து அப்படி இருப்பாங்க. Hare Krishna Prabhu. Rajagunam, they have a lot of desires, material desires. எஸ், ராஜகுணம் வந்து ரொம்ப பௌத்திக ஆசை இருக்கும். ஓகே, ரொம்ப பௌத்திக ஆசை இருக்கும், பௌத்திக வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபட்டு கொள்வாங்க. பௌதிக லட்சியம் தான் அவங்க லட்சியம். ஓகே, ரொம்ப பணம் பற்று, ரொம்ப பணம் பற்று, ரொம்ப பேராசை எல்லாம் இருக்கும். ஓகே, ராஜகுணம். தமகுணம் தமகுணம் வந்து அறியாமல் இருப்பாங்க, சுத்தம் இல்லாது இருக்க மாட்டாங்க, சுத்தம் இருக்காது, அறியாமை. ஓகே, ரொம்ப பாவம் காரியத்துல வாழ்வாங்க, சின்ஃபுல் லைஃப், பாவத்துல வாழ்வாங்க, சுத்தம் இருக்காது. இதெல்லாம் தமகுணம். அண்ட் தென் பேய ஆவிங்கள்ல பேய வணங்குவாங்க. ஸோ இதெல்லாம் தமகுணம். ஓகே, ராஜகுணம் வந்து அவங்க ஒண்ணு வந்து மனிதனை வணங்குவாங்க,
யாரு பணம் கொடுக்குறாங்களோ செல்வம் கொடுக்குறாங்களோ அவங்கள போய் வணங்குவாங்க. சாத்வி குணம் வந்து தேவரை வணங்குவாங்க. சோ இதெல்லாம் சாத்வி ராஜா என் தம குணம். இதான் கீதையில பகவான் சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி. Who are the master of the senses? What are the title for jivas who are the master and servant of the senses? புலனுக்கு யாரு எஜமான்? Mind. மாஸ்டர் ஆஃப் சென்சஸ் யாரு அது? Hare Krishna Prabhu. Aniruddha. இல்ல அது போன வாரம் லார்ட் ஆஃப் த மைண்ட் அது பார்த்தா. ஓகே, லார்ட் ஆஃப் த மைண்ட். இங்க இருந்து who are the master of the senses? அடிக்கடி Rishikesha, சொல்லலாம். Prabhu. Master of the senses. Rishikesha. Rishikesha. ரிஷிகேஷா. ரிஷிகேஷா, கிருஷ்ணா is the master of the senses. So ஜீவா வந்து மாஸ்டர் ஆஃப் சென்சஸ் என்ன பேரு? செவன் சென்சஸ் என்ன பேரு? Goswami and Godasa. எஸ், கோஸ்வாமி வந்து யாரு புலன்கள் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க வந்து கோஸ்வாமி. யாரு புலன்களுக்கு வந்து அடிமையா இருக்காங்களோ அவங்க வந்து கோதாசா. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. கடைசி கேள்வி. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெய்டி அண்ட் ஐடல்? இது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹிந்து தப்பா சொல்றாங்க. ஓகே, டெய்டினா என்னது, ஐடல்னா என்னது, என்ன வித்தியாசம்? Deity has got life, idol no life. With ஓகே, proper. வேற வேற பதில்? இது ரொம்ப பதில் கொடுக்கலாம். ஒன்னு வந்து டெய்டிக்கு உயிர் இருக்கு, ஐடலுக்கு உயிர் இல்ல. வேற? Hare Krishna Prabhu. Deity வந்து worship பண்ணலாம். But idol வந்து just like a statue தான். Statue we just for ஓகே, decoration. ஸ்டாச்சு தான், டெக்கரேஷன். டெய்டின்ட்டு வணங்கலாம். ஓகே, வேற பதில்? வேற மதம் அடிக்கடி நீங்க இந்த ஐடல வணங்குறீங்க, ஐடல வணங்குறீங்க. ஏன் நம்ம இந்துவே சொல்றாங்க நம்ம வந்து ஐடல் வணங்குறோம், கோயில் ஐடல் இந்த வார்த்தை பாய்க்கிறாங்க. சோ டெய்டினா என்னது, ஐடல் என்னது, வேற வித்தியாசம்? ஓகே, முக்கியமானது என்னதுன்னா டெய்டி இந்த சாஸ்திரத்துல இந்த பகவான் வந்து இப்படி இருப்பா அது சொல்லப்பட்டிருக்கு. சோ அதை வச்சு டெய்டி செய்வாங்க. ஓகே, deity is bona fide. Idol is from the word idea. Okay, idol comes from the word idea. மன கற்பனையில உருவாக்கப்பட்டது ஐடியல், ஐடல். சோ நம்ம ஐடல் பார்க்க கூடாது, நம்ம டெய்டி தான் பார்க்கணும். டெய்டி தான் வணக்கம், கோயில்ல ஐடல் இல்ல, ஸ்டாச்சு இல்ல. ஓகே, சோ நம்ம வந்து டெய்டி பார்க்கிறோம். சோ நீங்க சொன்ன மாதிரி டெய்டி உயிர் இருக்கு. டெய்டி இந்த bona fide from scripture, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் டெய்டி செய்வாங்க. டெய்டி உயிர் இருக்கு. ஓகே, ஐடல் இருந்து ஃப்ரம் ஐடியா. சோ நம்ம ஐடல் பார்க்க கூடாது. ஓகே, இந்த வேர்ட் கோயில்ல இருந்து டெய்டி இருக்கான், ஐடல் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம 4வது பகுதி, கடைசி பகுதி பார்க்க போறோம். அடுத்த வாரம் நம்ம 29வது அத்தியாயம் பார்க்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு இந்த 34 ஸ்லோக்கல்ல இருந்து 44வது ஸ்லோக்கம் பார்க்க போறோம். ஓகே, ஜீவமாதை படங்கி தமிழ்ல. இந்த வழியை பின்பற்றுவதன் மூலம் யோகி படிப்படியாக பரமபுருஷ பகவான் ஆகிய ஹரியிடம் தூய அன்பை வளர்க்கிறார். பக்தி தொண்டில் அவருடைய முன்னேற்றத்தின் வழியில் மிகுந்த மகிழ்ச்சியால் அவர் உடல் மயிர்கூச்சுகின்றது. அவர் தொடர்ந்து ஆழ்ந்த அன்பினால் விளைந்த கண்ணீரின் ஓடையில் குளிக்கிறார். படிப்படியாக பகவானை கவர்வதற்கு அவர் பயன்படுத்திய மனமும் கூட மீனை கவர்வதற்கு போகும் தூண்டிலை போல உலகியல் தொல்லையிலிருந்து மீள்கிறது. Here it is clearly mentioned that meditation, which is an action of the mind,
is not the perfect stage of samadhi or absorption. In the beginning, the mind is employed in attracting the form of the Supreme Personality of Godhead. But in the higher stage, there is no question of using the mind. A devotee accum- accustomed to serving the Supreme Lord by purification of his senses. In other words, the yoga principle of meditation are required as long as one is not situated in pure devotional service. The mind is used to purify the senses, but when the senses are purified by meditation, there is no need to sit in a particular place and try to meditate upon the form of the Lord. One becomes so habituated that he automatically engaged in the personal service of the Lord. When the mind possibly is engaged upon the form of the Lord, this is called Nirbija Yoga or lifeless yoga, for the yogi does not automatically engage in the personal service of the Lord. But when he is constantly thinking of the Lord, that is called Sabija Yoga or living yoga. One has to be promoted to the platform of living yoga. Hare Krishna. நன்றி மாதாஜி. ஸோ இந்த முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகமும் இந்த பப்பால பார்த்தீங்கன்னா முக்கியமா ப்ரோப்பா என்ன சொல்றாருன்னா ஈவன் யோகிங்கள் தவம் செய்யறாங்களா அவங்க படிப்படியா அவங்க பகவானை நினைச்சு பகவான ரூபத்தை நினைச்சு படிப்படியா அவங்க பற்று மேல பற்று அவங்க வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ என் ப்ராப்பாட் சொல்றாருங்கிறது வசந்த நிலையில அவங்க மனசுக்கு வேலையே இல்லையா, மனசை பயன்படுத்த மாட்டாங்க வசந்த நிலை இந்த யோகிங்க. ஓகே, ஸோ இதான் ப்ராப்பாட் சொல்றார். ப்ராப்பாட் அடிக்கடி சொல்றார் சமாதி உண்மையான சமாதி என்னன்னா இறைவன சிந்தனையில இருக்குது, அதான் உண்மையான சமாதி. ப்ராப்பாட் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். ஸோ பக்தர் நம்ம பகவான சிந்தனையிலே இருந்து பகவானுக்கு தொண்டு செஞ்சு கொண்டே இருந்தோமா நம்மலாம் சமாதியில இருக்கோம்னு ப்ராப்பாட் சொல்லுவோம். ஓகே, ஸோ கிருஷ்ண பகவான் கீதையில சொல்றான் வசந்த யோகி யாருன்னா இனி நினைச்சு கொண்டு இருக்காங்களே அவங்க தான் வசந்த யோகின்னு கிருஷ்ணாவே சொல்றாரு கீதை. ஸோ இதைத்தான் நம்ம பக்தர்கள்லாம் நம்மலாம் செய்யறோம். நம்ம பகவானுக்கு தொண்டு செய்யும் போது நம்ம சமாதியில இருக்கோம். ஏன்னா நம்மலாம் பகவான சிந்தனையில இருக்கு. இதுதான் வசந்த ப்ராப்பாட் சொல்றார். ஓகே, வசந்த நிலை. என் ப்ராப்பாட் இன்னும் நல்லா சொல்றார். இப்ப அந்த யோகிகள் அவங்க மனசை ஃபாஸ்ட் பண்ணி அவங்க மனசை ஃபாஸ்ட் பண்ணி அவங்க பகவான நினைச்சாங்களாம். அவங்களோட யோகா நீர்பஜா யோகான்னு போட்டு சொல்றாரு. அது உயிர் இல்லாத யோகா, அந்த மாதிரி செய்யக்கூடாது. பாஸ் பண்ணி இறைவன் நினைக்க கூடாது. அவங்க ஆட்டோமேட்டிக்லி அவங்க நினைக்கிறோமா அவங்க படிப்படியா அவங்க முன்னேறும் போது கடைசியில அவங்க பகவான் முழுசா நினைக்கும் போது அதான் உண்மையான யோகா. அது புறப்பாடு சபீஜா யோகான்ற, அதுதான் லீவிங் யோகா, உண்மையான யோகான்ற. ஓகே, ஸோ இதைத்தான் நம்மலாம் செய்யறோம். ப்ராப்பர் நம்மளுக்கு இதான் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம புலன்களை நம்மளோட மனம் சிந்தனை எல்லாம் பகவான தொண்டில் நம்ம ஈடுபடுத்தணுமா, உண்மையிலே நம்ம இந்த சபிஜா யோகா நம்ம செய்யறோம். உண்மையிலே நம்ம யோகா செய்யறோம். இதான் வசந்த யோகா. சொன்ன மாதிரி கிருஷ்ணாசுரம் வசந்த யோகி யாரு என்னையே நினைச்சு கொண்டு இருக்காங்களா அவங்க தான் வசந்த யோகி. ஓகே, ஸோ இதுதான் பிரபாட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு தனியா நம்ம உட்காந்து தவம் செய்யணும், பகவான் நினைக்கணும் நம்ம தேவையில்லை. ஓகே, நம்ம பகவான சேவித்து இருந்தோமா we are actually in சமாதி. இதான் பிரபாட் சொல்லுவார். ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம்.
Hare Krishna, Prabhu. படி When the மாதா. mind is thus completely free from all material contamination and detached from material objectives, it is just like the flame of a lamp. At that time, the mind is actually dovetailed with that of the Supreme Lord and is experienced as one with Him because it is freed from the interactive flow of the material qualities. But in the material world, the activities of the mind are acceptance and rejection. As long as the mind is in material consciousness, it must be forcibly trained to accept meditation on the Supreme Personality of Godhead. But when one is actually elevated to loving the Supreme Lord, the mind is automatically absorbed in thought of the Lord. In such a position, a yogi has no other thought than to serve the Lord. This dovetailing of the mind with the desires of the Supreme Personality of Godhead is called nirvana, or making the mind one with the Supreme Lord. Thank you, Prabhu. Okay, Hare thank Krishna. you. ஜீவ மாதாஜி தமிழ்ல படிங்க அந்த ஸ்லோகத்தை. ஹரே கிருஷ்ணா. மனம் எல்லா மாசிலிருந்தும் இவ்வாறு முழுவதும் விடுபட்டு உலகியல் குறிக்கோள்களிலிருந்து பற்று அறும் பொழுது அது ஒரு விளக்கின் தீச்சுடரினை போன்றதாகும். அந்த நேரத்தில் மனம் உண்மையில் பகவானுடன் சரியாக பொருந்தி அவருடன் ஒன்றாக இணைகிறது. அப்பொழுது அது உலக இயல்புகளினின்றும் வேறுபட்டு விடுகிறது. ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இங்க இந்த ஸ்லோகத்துல நீங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம யோகிகள் அவங்க ஒரு நிலை வரப்போது அவங்களோட மனம் அவங்களோட ஆசை, சிந்தனை, மனப்புலன் எல்லாம் இறைவனோட தொண்டில் கொண்டு வரும். இறைவனோட டிசையர் அண்ட் லார்டோட டிசையர் ஒன்னா ஆக்குவாங்க. ஸோ அவங்க ஐக்கியம் ஆக மாட்டாங்க. அவங்களோட டிசையர் டூ தேல் வித் லார்ட்ஸ் டிசையர் அவங்க ஈக்குவல் பண்ணுவாங்க. இதான் யோகிங்கள். இதுதான் பிரபுபானந்த நம்மளுக்கு கொடுத்திருக்காரு பக்தர் எல்லாம். ஓகே, இப்ப நம்ம எல்லாம் பகவானோட திருப்திக்காக நம்ம தொண்டு செஞ்சோமா, புலனுக்கு எல்லாம் வாழ்க்கை இந்த பகவானுக்காக திருப்திக்காக we actually dovetailing our life according to Lord's desire. இதான் பிரபுபாட், இதுதான் யோகிகள் செய்வாங்க. அதே தான் பிரபுபாட் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம தனியா தவம் செய்யணும், தியானம் செய்யணும், இதெல்லாம் தேவையில்லை. பிரபா எல்லாம் யோகிகள் என்னென்ன அடைகிறாங்களோ எல்லாம் பிரபாட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த பக்தி யோகால எல்லாம் இருக்கு. ஓகே, தனியா நம்ம அஸ்தங்க யோகா, தியான யோகா, கர்ம யோகா செய்ய தேவையில்லை. நம்ம எல்லாம் பக்தி யோகா செஞ்சோமா, பக்தி யோகால எல்லாம் யோகமும் இருக்கு. இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாடு கூட இதான் சொல்றாரு. ஓகே, பிரபுபாடு அழகா சொல்றாரு. இதான் உங்களுக்கு கேட்டேன். பிரபுபாடு மனசோட 2 முக்கிய வேலை என்ன செய்யணும்னா, அக்செப்ட் பண்ணா ரிஜெக்ட். இதான் மனசோட முக்கியமான 2 வேலை செய்யும். என் பிரபுபாடு அழகா சொல்றாரு, யோகிகள் ஃபோர்ஸ் பண்ணி மனசு பகவான சிந்தனையில கொண்டு வரணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது ஏறிக்கே வரணும். ஓகே, ஸோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. நம்மளோட பக்தி வாழ்க்கையில ரூபா கோஸ்வாமி 2 மாதிரி பக்தி சொல்லியிருக்காரு. யாருக்கு ஞாபகம் இருக்கா? ரூபா கோஸ்வாமி 2 மாதிரி பக்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன 2 பக்தி? Raganuga and Raganuga and Vaidhi Sadhana Bhakti. ஓகே, ராகனுகாவும் வைத்தி சாதன பக்தி. இதுதான் ராகனுகா ஸ்பான்டேனியஸ். ஓகே, இயற்கையா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பகவானுக்கு நம்ம தொண்டு செய்வோம். வைத்தி சாதன பக்தி பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். குரு சொல்லணும், செய்வோம், ரூல்ஸ்
சட்டப்படி செய்வோம். ஓ சொல்லப்பட்டிருக்கு, அதனால நான் செய்கிறேன். குரு சொன்னாங்க, அதனால செய்யறேன். இது வந்து வைத்திய சாதன பக்தி. இதான் ஃபோர்ஸ் பண்ணி செய்யறது. ஓகே. ஆனா ராகனுகா வந்து ஸ்பான்டேனியஸ் லவ், ஏரிக்க நேச்சுரலி நம்ம கிருஷ்ணாக்கு தோணுச்சு. ஸோ இதான் 2 வாரி பக்தி ரூபா கோஸ்வாமி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். ஓகே. அசந்த பக்தி என்னதுன்னா ராகனுகா, ஸ்பான்டேனியஸ் லவ். ஆனா ஸ்பான்டேனியஸ் ராகனுக்கு அடைகிறதுக்கு நம்ம வைத்திய சாதன பக்தி நம்ம கட்டப்பட்டுக்கணும். ஓகே. ஸ்ட்ரெயிட்டா நம்ம ராகனுக்கு போக முடியாது. நம்ம வைத்திய சாதன பக்தி செஞ்சு பூர்ணமாயிட்டா அப்பதான் ஆட்டோமேட்டிக்லி நம்ம ராகுனுக்கா நிலைக்க நம்ம பாருங்க. ஓகே. ஓகே. 37வது ஸ்லோகம் படிங்க யாராச்சா? Anybody? Thus situated in the highest transcendental stage, the mind ceases from all material reaction and becomes situated in its own glory, transcended to all material conception of happiness and distress. At that time, the yogi realizes the truth of his relationship with the Supreme Personality Godhead. He discovers that pleasure and pain, as well as their interactions, which he attributed to his own self, are actually due to the false ego, which is a product of ignorance. Purport. Forgetfulness of one's relationship with the Supreme Personality of Godhead is a product of ignorance. By yoga practice, one can eradicate this ignorance of thinking oneself independent of the Supreme Lord. One's actual relationship is eternally that of love. The living entity is meant to render transcendental loving service to the Lord. Forgetfulness of that sweet relationship is called ignorance. And in ignorance, one is impelled by the three material modes of nature to think himself the enjoyer. When the devotee's mind is purified and he understands that his mind has to be dovetailed with the desire of the Supreme Personality Godhead, he has attained the perfectional transcendental stage, which is beyond the perception of material distress and happiness. Okay, thank you, sir. ஜீவமாதை தமிழ்ல படிங்க அந்த ஸ்லோகத்தை. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் அமைந்த மனம் எல்லா பிரகிருதிகளிலிருந்தும் விடுபடுகிறது. அதன் சொந்த புகழில் அமைகிறது. இன்ப துன்பங்களின் எல்லா கருத்துகளுக்கும் எல்லை கடந்ததாகிறது. அந்த நேரத்தில் யோகி பரமபுருஷ பகவானுடனான தன் உறவின் உண்மையை உணர்கிறார். அவர் தனக்கு தானே கற்பித்து கொண்ட இன்ப துன்பங்களும் மற்றும் அதன் பிரகிருதியை அறியாமையின் விளைவாகிய போலி ஆளுமையால் ஏற்பட்டவையாகும் என்று கண்டறிகிறார். ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இங்க பாருங்க, ஸ்லோகத்துல பாருங்க, யோகிகள் வந்து கடைசியா இந்த நிலை வர்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு நிலை அடைவாங்கன்னா அந்த நிலை வந்து புரிஞ்சுக்கொள்வாங்க. நான் ஒரு ஜீவான ஒரு ஆத்மா. அவங்க வந்து பௌத்திக பற்று வந்து அவங்க வெளிக்கு வந்து அவங்க வந்து உறவை புரிஞ்சுக்குவாங்களாம். அவங்க வந்து ஆத்மா பரமாத்மாவோட சேவகன் அப்ப புரிஞ்சுக்குவாங்க யோகிகள். சொல்லப்பட்டிருக்கு. At that time, the yogi realized the truth of his relationship with the Supreme Personality Godhead. ஆனா நம்ம பக்தியில இருந்து நம்ம சின்னங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஜீவா, நான் வந்து ஜீவரா ஸ்வரூபாக கிருஷ்ணரா நித்தியதா, நான் கிருஷ்ணரோட நித்தியமான சேவகன். நம்ம வந்து தவம் செஞ்சு அதெல்லாம் அந்த நிலை அடையிறது தேவையில்ல. நம்ம இப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர் நம்மளுக்கு பக்தி யோகா கொடுத்துருக்காரு. நம்ம இப்பயே புரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஜீவா, நான் வந்து கிருஷ்ண சேவகன். என்னோட நிலை என்னதான், நான் பகவானுக்கு தொண்டு செய்யலாம். பாருங்க தானே. அதனாலதான் பக்தி யோகா வந்து யாரு கூட கடைப்பிடிக்கும். பக்தி யோகா வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட கடைப்பிடிக்கும். ஆனா தியானம் செய்யறது வந்து ஒரே யோகி தான் செய்ய முடியும். சரிங்களா?
ஸோ அதனால்தான் பக்தி கலியுகத்துல இருந்து வசந்த பகவானும் கீதை சொல்றா, வசந்த யோகா வந்து பக்தி யோகா. ஓகே, ஸோ இந்த உறவு அழகா கபில முனி சொல்றா, இந்த உறவு நான் கிருஷ்ணனோட சேவகன். அந்த உறவு வந்து நம்ம ஏன் மறந்துட்டோம்னா அறியாமைனால. ஓகே, இந்த அறியாமைனால தான் நம்ம மறந்துட்டோம். நான் வந்து கிருஷ்ணனோட சேவகன் நம்ம மறந்துட்டோம். ஓகே, சோ நம்ம கலியுகத்துல நம்ம பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிக்கும் போது, பாகவதம் படிக்கும் போது, பகவத்கீதை படிக்கும் போது, பிரசாதம் பூஜை செய்யும் போது இந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணரலாம். நான் வந்து கிருஷ்ணன் சேவகன், இதை நம்ம உணரலாம். ஓகே, சொன்னாங்க உணரலாம். அந்த மாதிரி பக்தி வழி பிரபுபாட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம யோகி மாதிரி உட்காந்து தவம் செஞ்சு வசந்த நிலை வந்து தான் உணரணும். நான் வந்து கிருஷ்ணனோட சேவகன் தேவையில்லை. நம்ம பக்தி சாதாரண பக்தி செஞ்சாவே நம்ம அந்த நிலையை நம்ம. ஓகே, இதுதான் ப்ராப்பர்ட் இந்த பொருளையே உரையில ப்ராப்பர்ட் சொல்லியிருக்கார். ப்ராப்பர் கடைசியா சொல்லியிருக்கார். ஓகே, நம்மளோட சிந்தனை, நம்மளோட புலன்கள், நம்மளோட செய்கள் எல்லாம் பகவான் திருப்திக்காக நம்ம செய்யணும். இதுதான் வசந்த நிலை. ஓகே, இதுதான் வசந்த பக்தி. இதுதான் நம்ம ப்ரோபால் கொடுத்துருக்க நம்ம செய்யணும். Everything we do, we must do till the desire of the Lord. Okay? Okay, 37வது ஸ்லோகம் படி யாராச்சும் படிக்கிறோம் பிரபு. படிங்க பிரபு. Because he has achieved his real identity, the perfectly realized soul has no conception of how the material body is moving or acting. Just as an intoxicated person cannot understand whether or not he has clothing on his body. This stage of life is explained by Rupa Goswami in his Bhakti Rasmrita Sindhu. A person whose mind is completely dovetailed with the desire of the Supreme Personality of Godhead and who engages 100% in the service of the Lord forgets his material bodily demands. Thank you, பிரபு. ஸோ இங்க பாருங்க, இங்கிருந்து கபில முனி அழகா சொல்றோம். யாரு வசந்த நிலை அடைஞ்சிட்டாங்களோ, ஓகே, போன ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, வசந்த நிலை என்னதுன்னா the dovetail all the activities in the service of the Lord. That is the highest level யோகிகணத்தேன். ஸோ அந்த நிலை அடையும் போது அவங்களுக்கு வந்து பௌதிக பற்று ஒன்றும் இருக்காது. பௌதிக துக்கங்கள் கஷ்டங்கள் ஒன்றும் பாதிக்காது. அவங்க இந்த 3 குணங்கள் ராஜகுணம், சாத்வி குணம், தம் குணம் அவங்களுக்கு பாதிக்காது. ஓகே, இங்க உதாரணம் இந்த கபில முனி என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, பாய்த்துக்காரனுங்க நீங்க ரோட்ல பார்க்கலாம். சில பாய்த்துக்காரனுங்க அவனுக்கு ஒரு சட்டை துணி போட்டுக்க மாட்டாங்க, அப்படி லேக போய்கிட்டு இருப்பாங்க. சட்டை துணி இல்லாம அவங்களுக்கே தெரியாது, உணர முடியாது. ஒரு சட்டை துணி இல்லை, என்ன வெக்கம் பண்ண அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு. சட்டை துணி இல்லாம அவன் நடந்துகிட்டு இருப்பான். அதே மாதிரிதான் பிரபா இங்கிருந்து கபில முனி சொல்றார், வசந்த நிலை அடைஞ்சவங்க கொஞ்சம் கூட பௌதிகத்தை அவங்களுக்கு பாதிக்காதான். சாத்தி குணம், ராஜகுணம், தாம குணம் எதுவும் பாதிக்காதான் அவங்களுக்கு. ஓகே, நீங்க இது பாகவத்து படிச்சுக்கலாம். இதே மறுநாளை தான் ரசப்படை வந்து அவர் வந்து சொல்றார், யாரு அந்த சர்வ யாரு அந்த மான நினைப்பாரு, பாரத் மகாராஜ் இருக்கிறவர்ல அவருக்கு 2வது பிரிவுல மானா பிறப்பார். 3வது பிரிவுல ஜடபாரத பார்ப்பார். ஜடபாரர் வந்து அவர் வந்து வசந்த நிலை அடைஞ்சவரு. அவருக்கு ஏதோ சட்டத்துணி போட்டிருக்க மாட்டார், சட்டத்துணி இல்லாம தான் போயிட்டு இருப்பார். அவங்களாம் வசந்த நிலை அடைஞ்சவங்க. அந்த நிலை தான் கபில முனி சொல்றார். ஓகே, யாரு வசந்த நிலை அடைஞ்சவங்க அவங்க வந்து பௌதிக இது இதோ பாதிக்காது அவங்கள. அதான் அழகா சொல்றோம். ஓகே, ஓகே, 38வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். Hare Krishna Prabhu.
Okay. The body of such a liberated yogi, along the sense with the senses, is taken charge of by the Supreme Personality of Godhead, and it functions until its distinct activities are finished. The liberated devotee begin being awake to his constitutional position and thus situated in samadhi, the highest perfectional stage of yoga, does not accept by the products of material body as his own. Thus, he considers his bodily activities to be like the activities of a body in a dream. Purport: the following questions may be posed. As long as the liberated soul is in contact with the body, why don't the bodily activities affect him? Doesn't he actually become contaminated by the action or and reaction of material activities? In answer to such questions, the verse explains that the material body of a liberated soul is taken charge of by Supreme Personality of Godhead. It is not acting due to the living force of the living entity. It is simply acting as a reaction to past activities. Even after being switched off, an electric fan moves for some time. That movement is not due to the electric current, but it is a continuation of the last movement. Similarly, although a liberated soul appears to be acting just like an ordinary man, his actions are to be accepted as the continuation of past activities. Hare ஓகே Krishna Prabhu. மாதாஜி, ரொம்ப நன்றி. ஜீவ மாதாஜி தமிழ் படிங்க ஸ்லோகத்தை. ஜீவ மாதாஜி. She is not there, lah. ஓகே, எனிபடி? ஓகே, இல்லைன்னு பரவாயில்ல. ஓகே, எனிவே இந்த ஸ்லோகத்துல இந்த பர்பாட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். எங்க அழகா பாப்பா எழுதுறான். ஓகே, இது வந்து டியூட்டி எல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க இருந்து போப்பாட்ல பாருங்க, ப்ரோப்பா எழுதுறார். செல்வி படிக்கிறேன். In answer to such question, the world explained that the material body of a liberated soul is taken charge of by the Supreme Personality Godhead. ஓகே, தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். யார் இந்த வசந்த யோகிங்கள் அப்படின்னா வசந்த பக்தர்கள், தூய பக்தர் எல்லாம் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து கிருஷ்ண பகவான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். The Lord take in charge. Pure devotee. Pure devotee எல்லாம் Krishna will take in charge their life. Okay. சில பாப்பா நம்ம குருமார்கள் எல்லாம் அவங்களாம் தூய பக்தர். அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வந்து கிருஷ்ண பகவான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ தயவு செஞ்சு அதனாலதான் சில நாட்கள் இருந்து நம்ம கண்ணுக்கு இருந்து புறப்பாடு செய்யற விஷயங்கள் தப்பா தெரியும். சரி, நம்ம கண்ணுக்கு குரு செய்யற விஷயங்கள் தப்பா தெரியும். சோ இது வந்து நம்ம தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் செய்யறார், கிருஷ்ணன் கண்ட்ரோல் பண்றாரு, கிருஷ்ணன் செய்ய வைக்கிறார். எப்படி கிருஷ்ணன் செய்யறது தப்பாக முடியும்? நம்ம கண்ணுக்கு நம்ம அறிவுக்கு தப்பா தெரியும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ரொம்ப இடத்துல பார்த்திருக்கேன், சில பக்தர் வந்து குரு செய்து தப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ராப்பர்ட் செய்ய தப்புன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள். சோ இது வந்து பெரிய அபராதம், நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த நிலையில இல்ல, அவங்க ரைட்டா இல்லையான்னு சொல்றது. ஆனா ப்ராப்பர்ட் அழகா சொல்றா, இவங்கெல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க. ஏன்னா தூய பக்தர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணா கண்ட்ரோல் பண்றாரு அவங்க லைஃப. எப்படி நம்ம வந்து கிருஷ்ணா செய்யறது தப்புன்னு சொல்ல முடியும்? ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிவோட்டி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சில நேரத்துல இருந்து அவங்க செய்தி ப்ராப்பாட்டு கூட நீங்க பாத்தீங்கன்னா சில நேரத்துல ப்ராப்பாட்டு சொல்லுது நம்ம அறிவுக்கு தப்பா தெரியுது. சில விஷயங்கள் ப்ராப்பாட்டு செய்யும் போது நம்மளுக்கு அறிவுக்கு தப்பா தெரியலாம். நான் தப்புன்னு எடுத்துக்க கூடாது. Okay, because Prabhupada is controlled by Krishna.
Toy Bhaktar, all the pure devotee, our gurus are controlled by Krishna. So இப்படி அவங்க தப்பா கிருஷ்ணா செய்யறது தப்பாக முடியும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிவோட்டி நம்மலாம் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் நான் பார்த்து ரொம்ப சில பேர் வந்து மூத்த பக்கத்தை கூட பார்த்துருக்கேன். அவங்க குரு செய்து தப்பா சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர்ட் சொன்ன தப்பா சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ராங். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம அறிவுக்கு தப்பா தெரியலாம். ஆனா ஆக்சுவலி அது தப்பாகும். பிகாஸ் கிருஷ்ணா இஸ் கண்ட்ரோலிங் த லைஃப். இதுதான் ப்ராப்பர்ட் அழகா சொல்றோம். ஓகே, ப்ராப்பர்ட் தான் சொல்றார். ஸோ தயவு செஞ்சு ஈவன் யோகிகள் அஸ்த நிலை அடைஞ்சிட்டாங்களாம். Their life is controlled by Krishna, by Paramatma. Okay. Okay. Sorry, Prabhu. Yes. Just to confirm, அது வந்து for pure devotees. I mean, ரொம்ப Yes. high level liberated devotees. Okay, Yes, okay. yes. இங்கதான் போட்டிருக்காங்க. பிரபுபாதம் சொல்லியிருக்காரு. As long as the liberated soul is in contact with the body, why don't the bodily activity affect them? Doesn't he actually become contaminated by the action and reaction of activity? The answer is the verse actually the material body of a liberated soul is taken charge by the Supreme. Okay, liberated soul, not the Prabhupada, our gurus, and சில பேர் தேவபக்தர் இருக்காங்க. ஓகே, not only குரு, சில பேர் வந்து நம்ம இஸ்கான்ல இருந்து இவன் அவங்களாம் சாதாரண டிவோட்டி இருப்பான். ஆனா they are liberated soul, a very exalted soul. So அவங்க கூட their life are controlled by Krishna. Okay, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க யாராச்சும். Hare Krishna Prabhu. Because of great affection for family and wealth, one accepts a son and some money as his own. And due to affection for the material body, one thinks that it is his. But actually, as one can understand that his family and wealth are different from him, the liberated soul can understand that he and his body are not the same. But the status of real knowledge is explained in this verse. There are many children, but we accept some children as our sons and daughters because of our affection for them, although we know very well that these children are different from us. Similarly, because of great affection for money, we accept some amount of wealth in the bank as ours. In the same way, we claim that the body is ours because of affection for it. I say that it is my body. I then extend that possessive concept and say it is my hand, my leg, and further it is my bank balance, my son, my daughter. But actually, I know that the son and the money are separate from me. It is the same with the body. I am separate from my body. It is a question of understanding, and the proper understanding is called Pratibuddha. By obtaining knowledge in devotional service or Krishna consciousness, one can become a liberated soul. Thank you, Prabhu. Hare Krishna. So basically, இந்த ஸ்லோகமா இந்த போப்பர்ல வந்து முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா அஹம் அமேதி கான்செப்ட். ஓகே, அஹம் அமேதி கான்செப்ட் நான் வந்து 2-3 கிளாஸ் பேசியிருக்கேன். அஹம் அமேதி, அஹம்னா இது நானு, மமேத்தினா என்னோட. ஓகே, ஐம் இன் மைண்ட், இதுதான் அஹம் அமேதி கான்செப்ட். இங்கத்தான் அதுதான் சொல்லப்படுது இந்த ஸ்லோகமும் போப்பாடல. ஓகே, இது என்னோட வீடு, என்னோட காடு, என் பிள்ளைங்க, என்னோட. ஆனா உண்மையிலே நான் வேற, இந்த வீட்டு வேற, இந்த பணம் வேற. ஸோ இதான் வசந்த் யோகிகள் தூய பக்து அவங்க இதை புரிஞ்சுக்குவாங்க. சாதாரண ஜீவா இது புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அறிவுமலை. ஸோ இது என்னோட, இது என் உடல், என் கை, என் வீடு, இப்படின்னு வாழ்த்து கொண்டிருக்காங்க. ஓகே, so it's very very important. We must understand that all these are temporary. ஆனா தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளுக்கு இது வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பணம் வேண்டாம், காடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி
ஓகே, தயவு செஞ்சு அழகி சந்தி வீட்டு வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பணம் வேண்டாம் அப்படி சொல்றோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஓகே, இந்த பௌத்திக உலகத்துல வாழும் போது நம்மளுக்கு இதான் தேவை. வீடு வேணும், காடு வேணும், பணம் வேணும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஓகே, சோ இத சம்பாதிக்க தப்பு இல்லை. ஆனால் இங்க என்ன கப்பல பண்ண என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு தெரியணுமா இந்த பணம், இந்த வீடு, இந்த காடு, குடும்பம் இதெல்லாம் டெம்பரரி, இது என்னோட இல்ல. ஓகே, இந்த வாழ்க்கையில இது கிருஷ்ணா கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் பற்று இல்லாம வாழணும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். நம்ம பற்று இல்லாம வாழணும். நம்மளுக்கு எல்லாம் தேவை. ஓகே, பணம், வீடு, காடு, பிள்ளைங்க, குடும்பம் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வேணும், கண்டிப்பா வேணும், இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம வாழ முடியும் இந்த உலகத்துல. ஆனா we must live with the understanding that they are temporary. Okay, they are temporary. They are given to us by Krishna. கிருஷ்ணா கொடுத்திருக்கார் நம்மளுக்கு. இந்த தத்துவத்தோட நம்ம வாழணும். ஓகே, must live with this understanding. ஓகே, சரி, 40வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். யாராச்சும் படிக்கிறீங்களா? Hare Krishna. The blazing fire is different from the flames, from the sparks, and from the smoke. Although all are intimately connected because they are born from the same blazing wood. Although the blazing firewood, the sparks, the smoke, and the flame cannot stay apart because each of them is part and parcel of the fire, still they are different from one another. A less intelligent person accepts the smoke as fire, although fire and smoke are completely different. The heat and light of the fire are separate, although one cannot differentiate fire from heat and light. Hare Krishna Prabhu. இருக்கீங்களா? ஓகே, சோ தயவு செஞ்சு அழகா இங்க கபில முனியும் ப்ராப்பர் அழகா எழுதியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஓகே, வெரி அழகா ப்ராப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. நெருப்பு இந்த ஒரு கட்டையில இருந்து எரியும் போது நெருப்பு வேற, அந்த புகை வேற, அந்த நெருப்புல வர்ற ஸ்பாக்கு, சின்ன சின்ன நெருப்பு உழுவுதுல, அது வேற. ஆனா மூணும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா மூணும் கட்டையில இருந்து வருது, இரு கட்டையில இருந்து வருது. இதான் பிரபு அழகா உதாரணம் கொடுத்திருக்காரு, எனர்ஜி கொடுத்திருக்காரு. ஓகே, அதே நேரத்துல ஹீட், அந்த சூடு டிஃபரெண்ட், லைட் வெளிச்சம், இதுவும் அந்த கட்டையில இருந்து தான் வருது. ஆனா வித்தியாசம் இருக்கு ரெண்டாவது. அழகா ப்ராப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ஓகே, சரி, 41ஆம் ஸ்லோகம் படிக்க அரைச்சோம். The Supreme Personality of Godhead, who is known as Parabrahma, is the seer. He is different from the Jiva soul, or individual living entity, who is combined with the senses, the 5 elements, and consciousness. Purport: a clear conception of the complete whole is given here. The living entity is different from the material elements, and the supreme living entity, the personality Godhead, who is the creator of the material elements, is also different from the individual living entity. This philosophy is propounded by Lord Chaitanya as Achintya Bheda Abheda Tattva. Everything is simultaneously one with and different from everything else. The cosmic manifestation created by the Supreme Lord by his material energy is also simultaneously different and not different from him. The material energy is not different from the Supreme Lord, but at the same time, because that energy is acting in different way, it is different from him. Similarly, the individual living entity is one with and different from the Supreme Lord. The simultaneously one and different philosophy is the perfect conclusion of the Bhagavata school, as confirmed here by Kapila Dev. Yes, sir. Thank you. So, இதை புரிஞ்சு கொள்ளணும். இங்க இருந்து கபில முனி அழகான சொல்றார், நாம் ஜீவா,
நம்ம ஜீவா, நம்ம ஆத்மா. ஆத்மாவும் ஜீவாவும் பௌத்திக உலகமும் வித்தியாசம். ஓகே, இந்த உடல் வித்தியாசம் வேற, ஆத்மா வேற, ஜீவா வேற, உடல் வேற. ஓகே, அதே நேரத்துல வந்து பகவான் வேற, இந்த ஜீவா வேற. பகவான் வேற, இந்த உடல் பௌத்திக உடல் வேற. இதுதான் அழகா கபிலமுனி சொல்றார். இந்த ஜீவா வந்து என்ன இருக்கு, நம்ம உடம்புல புலன்கள் இருக்கா, பஞ்சபூதப்பட்ட பொருள் இருக்கா, உணர்வு இருக்கா. ஓகே, இது வந்து பகவானோட வித்தியாசம். பகவானுக்கு வந்து அவருக்கு புலன்கள் இல்ல, அவரு ஆன்மீக புலன். அவருக்கு வந்து இந்த சூழ உடல் இல்ல, அவருக்கு ஆன்மீக உடல் இருக்கு. சோ இதான் கபிலமுனி சொல்ற. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஜீவா வேற, பரமாத்மா வேற, இந்த பௌத்திக உலகம் வேற. சைத்தன்ய மகாபிரபு இந்த தத்துவத்தை அழகா சொல்லியிருக்கா. அச்சிந்தா பீட அபிடா தத்துவா, இதான் நம்மளோட தத்துவம். ஓகே, ஒரே நேரத்துல ஒண்ணு அண்ட் வித்தியாசம். எப்படி பிரபு ஒரே நேரத்துல ஒன்னா இருக்கலாம், அதே நேரத்துல வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதுதான் மகாபிரபு சொல்லி கொடுத்திருக்காரு. இதான் அச்சிந்தா பீட பீட தத்துவம். அப்படின்னா ஒரே நேரத்துல ஒன்னா இருக்கும், அதே நேரத்துல வித்தியாசமா இருக்கும். சிமாத்திரன் ஒன் அண்ட் டிஃபரண்ட். ஓகே, இது நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். வாட் இஸ் அவர் பிலாசபி தாட் பை மகாபிரபு? அச்சிந்தா பீட பீட தத்துவம். இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, சரி, 42வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. A yogi should see the same soul in all manifestations. For all that exists is a manifestation of different energies of the Supreme. In this way, the devotee should see all living entities without distinction. That is realization of the Supreme Soul, Bhabat. As stated in the Brahma Samhita, not only does the Supreme Soul enter each and every universe, but he enters even the atoms. The Supreme Soul is present everywhere in the dormant stage. And when one can see the presence of the Supreme Soul everywhere, one is liberated from material designations. Thank ஓகே you, Prabhu. மாதாஜி, ரொம்ப நன்றி. ஓகே, சோ இந்த போப்பால பாருங்க, இந்த பகவான் வந்து எல்லா ஏத்தம்லயும் போடுறாரோ. ஓகே, சரி, கேள்வி, பகவான் வந்து எல்லா ஏத்தம்லாம் போடுறா, அவருக்கு இப்ப யாரு எல்லா ஏத்தம்லாம் போடுறாரு? யாரு எல்லா ஏத்தம்லயும் போடுறாரு? யாரு? As Paramatma. Paramatma. ஓகே, அவர் பேர் என்னது? Who enters every atom? Vishnu Prabhu. Shirodaka Yes. ஓகே, சிரோடகச விஷ்ணு தான் எல்லாம் ஏட்டம் போடுறார். The Lord as Shirodakasa Vishnu enter every atom. Okay, he enter every heart. எல்லாம் ஜீவரசிய பரமாத்மா அவர் இருக்கார். அதே நேரத்துல எல்லாம் ஏற்றம்லயும் போடுறார். அவர் தான் சிரோடகச விஷ்ணு. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளும். அண்ட் தென் இந்த வசந்த பக்தர் வந்து எல்லாம் சமம் பிரிச்சு பார்க்க மாட்டார். ஓகே, வசந்த பக்தர் எல்லாம் வந்து சம்பவப்பார். ஏன்னா எல்லாத்திலும் பரமாத்மா இருக்கார், எல்லாத்திலும் ஏத்தப்லயும் பகவான் சிரோடகச விஷ்ணு பகவான் இருக்கார். அதனால பக்தன் எல்லாம் சமம் பார்ப்பார், பிரிச்சு பார்க்க மாட்டார். ஓகே, சரி, 43வது ஸ்லோகம் படிங்க. As fire is exhibited in different forms of wood under different condition of the modes of material nature, the pure spirit soul manifests itself in different bodies. Purport: it is to be understood that the body is designated. Prakriti is an interaction by the three modes of material nature, and according to these modes, someone has a small body or someone has a very large body. For example, the fire in a big piece of wood appears very big, and in a stick, the fire appears small. Actually, the quality of fire is the same everywhere, but the manifestation of material nature is such that, according to the fuel, the fire appears bigger and smaller. Similarly, the soul in the universal body
although of the same quality, is different from the soul in the smaller body. தேங்க்யூ. சரி, இந்த ஸ்லோகம் பாருங்க. இந்த ஸ்லோகத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன கபிலமுனி சொல்றாருன்னா, தூய பக்தர் இருக்காங்களா, தூய பக்தர் இருந்து அவங்க வேற வேற உடல்ல போடலாமா? ஓகே, சூழ்நிலை பொறுத்து அவங்க தூய பக்தர் வேற வேற உடல் எடுக்கலாம். சோ உங்களுக்கு பாவத்துல ஒரு கதை இருக்கு. ஒரு தூய பக்தர் வேற வேற உடல் இருப்பாரு. யார் அது? பாவத்துல ஒரு கதை இருக்கு. Jadabharat? ஜடபரர். பாரத் மகாராஜ். பாரத் மகாராஜ் தூய பக்தர். ஓகே, அவர் தூய பக்தர். ஆனா அவர் சூழ்நிலைனால அவர் மான ரூபத்துல போவார். அதே முடிச்சிட்டோன்னா ஒரு ஜடபர உடல்ல போடுவார். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இதைத்தான் கபிலமுனி அழகாக சொல்றான். சூழ்நிலை பொறுத்து தூய பக்தர் வேற வேற உடல் இருக்கலாம். ஒரு ஸோ ஜடபர இஸ் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, கடைசி ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Thus, the yogi can be in the self-realized position after conquering the insurmountable spell of Maya, who presents herself as both the cause and effect of this material manifestation and is therefore very difficult to understand. It is stated in the Bhagavad Gita that the spell of Maya, which covers the knowledge of the living entity, is insurmountable. However, one who surrenders unto Krishna, the Supreme Personality of Godhead, can conquer this seemingly insurmountable spell of Maya. Here also it is stated that the Daivi Prakriti, or the external energy of the Supreme Lord, is Durvibhavya, very difficult to understand and very difficult to conquer. One must, however, conquer this insurmountable spell of Maya, and this is possible by the grace of the Lord when God reveals himself to the surrendered soul. Thank you, Prabhu. Hare ரொம்ப Krishna. நன்றி மாதாஜி. ஸோ இந்த பாருங்க, இந்த ஸ்லோகத்துல கபிலமுனியும் பிரபுப்பா அழகா எழுதிருக்காங்க. ஸோ இந்த மாய உலகத்துல நம்ம தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த மாயா உலகத்தை தப்பிச்சு போறதுக்கு நீங்களே பாருங்களேன். இந்த கலியுகத்துல பாருங்க, எத்தனை பேர் பக்தி செய்யறதுக்கு வராங்க. நீங்களே பார்க்க, நம்ம பிரச்சாரம் பண்றோம், இவ்வளவு ப்ரோக்ராம் செய்யறோம், எத்தனை பேர் வர்றாங்க? 99.999% are engaged in material life. எல்லாம் இந்த பௌத்திக வாழ்க்கையில வாழ்ந்து. சோ இதான் கபிலமுனி சொல்றான், இந்த பௌத்திக உலகம் மாயா உலகம் தப்பிச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு வழி என்னதுன்னா, we have to surrender to Krishna. அதான் வழி. நம்ம பகவானுக்கு நம்ம சரணம் செஞ்சு அவருக்கு தொண்டு செய்யும் போது அவரோட கருணையில நம்ம இந்த பௌத்திக உலகத்தை தப்பிச்சு மாயா உலகத்தை தப்பிச்சு நம்ம வைகுந்து போலாம். ஓகே, இதான் பிரபு எழுதியிருக்காங்க. only by the grace of the Lord. பகவானோட கருணை ஒன்றுதான். ஸோ தயவு இதை புரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, only by the mercy, the grace of the Lord நம்ம தப்பிச்சு போலாம். ஓகே, ஸோ தயவு புரிஞ்சு கொள்ளுங்க. ஓ, நான் செவி செய்யறேன் பிரபு, நான் செவி செய்யறேன் பிரபு, அதனால கண்டிப்பா நான் கிருஷ்ணன் போயிடுவேன் அப்படின்னு செவி செய்யலாம். ஆனா பகவானுக்கான இருக்கா, அது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பகவானோட கிரேஸ் கருணை இருக்கா, ஏன்னா அந்த கருணை இருந்தா தான் நம்ம பகவான் அடைய முடியும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் ப்ராப்பர்ட் சார். ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கோட 28வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த வாரம் 29வது அத்தியாயம் பார்ப்போம். இந்த காந்தம் 3வது காந்தம் 33 அத்தியாயம் இருக்கு, 33 சாப்டர். ஓகே,
ஸோ அடுத்த வாரம் 29வது சாப்டர் பார்க்க போறோம். இந்த சாப்டர் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கபில முனி சிக்ஷா, ஓகே, நீங்களே பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெரி டெக்னிக்கல். ஓகே, உங்களுக்கு புரியுது கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா நாங்க பக்தி வைவா செய்யும் போதே ரொம்ப பேருக்கு புரியல இந்த சாப்டர். வெரி வெரி டெக்னிக்கல். ஆனா நம்ம திருப்பி திருப்பி படிக்கணும். படிச்சாதான் ஒரு அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வாரம் சந்திப்போம். கிரந்த ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.